ஹாய் அன்பா நண்பேஸ். பெட்ரோல் விலை வந்து ஏறிட்டே போகுதுன்னு கவலையாக இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் அது கவலையே வேணாம். 1 லிட்டர் பெட்ரோல் சுமார் ரூ. 20 வரைக்கும் விலை குறைய போகிறதா தகவல் வந்திருக்கு. இனிமேல் வந்து நீங்கள் பெட்ரோல் பங்க் போனால் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். அது என்ன புது சிஸ்டம் வரப்போகுது, எப்படி ரூ. 20 குறையும், வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது ஒரு 2 வீலராவது கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய அன்றாட போக்குவரத்துக்கே பைக்கு, ஸ்கூட்டின்ட்டு 2 வீலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ரூபாய் ஏறினா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துட்டு இருப்பீங்க, கிட்டத்தட்ட ரூபாய் ஏற்றிட்டாங்க. இப்போ நடக்கிற அந்த உலகளவு போர் பதட்டத்தினால கச்சா எண்ணெய் விலை வந்து தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. இதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் விலையும் ஏற்றிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி அரசாங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளெண்டிங், அதாவது பெட்ரோலோட எத்தனால் கலக்கும் முறை. இது விஷயமா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பா பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூ. 20 வரைக்கும் குறையும்ட்டு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. உடனே நீங்க கேட்கலாம், எப்படி கரெக்டா ரூ. 20 குறையும்ட்டு. இதுக்கு வந்து பிரேசில் நாட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. பிரேசில இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா 2 நாசல் வந்து வச்சிருக்காங்க. ஒன்னுல பாத்தீங்கன்னா சாதாரண பெட்ரோல் வரும், இன்னொன்னுல வந்து E85, E100 அப்படின்னு சொல்லப்படுற எத்தனால் கலந்த எரிபொருள் வரும். நம்ம இந்தியாவில் இந்த E100 எத்தனால கொண்டு வரும்போது அதுக்கு வேட் வரியே கிடையாதான். ஏன்னா E100ல 70% பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயே கிடையாதான். அதனால இதுக்கு வந்து வேட் வரியிலிருந்து முழுசாக விலை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 18லேருந்து ரூ. 20 வரைக்கும் வேட் வரி வந்து கட்டிட்டு இருக்கோம். இந்த எத்தனால் பெட்ரோல் வரும்போது இந்த வரி இருக்காது. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ரூ. 20 அப்படியே லாபமாக கிடைக்கும் சொல்கிறாங்க. இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கிறதால ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இறக்குமதி வரி, அதை வந்து பதப்படுத்துகிற செலவு, இதையெல்லாம் வச்சு கணக்கை பார்த்தா இன்னைக்கு தேதியில் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா ரூ. 120 மேலே இருக்கணும். ஆனால் அரசாங்கம் கொடுக்குற மானியம், விலை கட்டுப்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த நஷ்டத்தை குறைக்கவும் மக்களுக்கு வந்து விலையை குறைக்கவும் ஓஎம்சி ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சியை வந்து எடுக்க போகிறாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே இந்தியாவில் ஒரு 100 பெட்ரோல் பங்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியாக டியூல் டிஸ்பென்சிங் பம்ப்ஸ் அதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா E85 எத்தனால் பெட்ரோல் வரும், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா E20 எத்தனால் பெட்ரோல் வரும். உங்கள் வண்டிக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரி, பெட்ரோல் ரெடி, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வண்டி இல்லைன்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்காக தான் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வாகனங்கள் வந்து இப்போ வந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. இதோட முதல் கட்டமாக மாருதி சுசுகி நிறுவனம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவுடைய முதல் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் எரிபொருள் வாகனத்தை கொண்டு வரப்புறம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டா அடுத்தடுத்து எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிடுவாங்க. மக்களே, நம்ம இந்தியா ஒவ்வொரு மாதமும் கச்சா எண்ணெய்க்காக பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்கு. இந்த எத்தனால் கலப்பு முறையை வந்து முழுசாக வந்துச்சுன்னா நாட்டுக்கு பணம் மிச்சமாகும். நடுத்தர வர்க்க மக்களாகிய நம்ம பாக்கெட்டும் வந்து காலியாகாமல் இருக்கும். 1 லிட்டருக்கு வந்து ரூ. 20 பெட்ரோல் விலை வந்து குறைஞ்சா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மிச்சமாகும்? புதுசாக வரப்போகிற இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் வீஸ்.